ஆடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. நான் அதோட ஃபுல் டீட்டெயிலு அங்கே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட ஆஃபர் நான் தமிழில் சொன்னால் உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. ஸோ அதனால் நான் எங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் நவான்னுட்டு ரியல் ரூபி எமரால் கலெக்ஷனில் நெக்லஸ் செட்டு தாங்க காட்டிகிட்ருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டோடு வருங்க. எந்த ராசிக்கு எந்த கல் போட்டால் நம்மளுக்கு அது நல்லது அன்னுட்டு அங்கே அவங்க அந்த பாம்ப்ளேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் காட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கரிநீலம் வச்ச ப்ளூ ஷஃபயர் சொல்லுவாங்கள்ல, கரிநீலம்ங்க. இது கருப்பு ஸ்டோன் கிடையாதுங்க. அது பார்க்கும்போது லாங் வியூ அப்படி தெரியுது. ப்ளூங்க அது எனக்கு, அதான் நீலம் ப்ளூன்னு சொல்லுவாங்களா அது. இதோட வெயிட் வந்து 29 கிராம்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸுக்கு கூட ஆஃபர் போயிட்டுருக்குங்க. இது நான் வேர் பண்ணுறேன். இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நம்ம காயின்ஸ் லக்ஷ்மி காயின் நெக்லஸ் போடுவேன்ல அந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. கழுத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்னோடய கழுத்துக்கு தெரியல, நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த செட்டுக்கு தெரியல. சாரீஸ் எல்லாம் ப்ளைன் சாரீஸ் கட்டும்போது லைட் கலர் அழகாக தெரியுங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து ப்ளூ சஃபயர் மட்டும் அவங்கவுங்க ராசிக்கு சூட்டபிள் இருந்தால் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நீங்களும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடல் வந்து ஜோதிகா மேடம் போத்தீஸ் ஆடில் போட்டிருப்பாங்க. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. பீகாக் மாதிரி வருங்க. ஒரு பீகாக்கு கீழே முத்து அந்த ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அடுத்தது நம்மளுக்கு சோக்கர் கூட அவைலபிள் இருக்குங்க. 46 கிராம்ஸு இந்த ப்ளூ ஷஃபயரு ப்ளஸ்ஸு ரூபி இது கொடுத்துட்டு செமையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சோக்கர் பேக் சைடு ஹூக்கோட சேர்த்து நம்மளுக்கு 46 கிராம்ஸ் வருது. அழகாக இருக்குங்க சோக்கரு. சூப்பராக இருந்துச்சு. கழுத்தில் கூட வச்சு பார்த்தேங்க. நல்லா டீசெண்டாக தெரியுது. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு மாங்காய் ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ப்ளூ ஷஃபயர் தான். கீழே வந்து முத்து 3 முத்து ரைஸ் பால்ஸ் சொல்லுவாங்கள்ல, குட்டி குட்டி முத்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. 4 சவரம் அப்ராக்ஸாக வருது. 34 கிராம் அப்ராக்ஸாக வருது. சூப்பராக இருந்துச்சு. அழகாக இருக்குது பாருங்களேன். கருத்தில் வச்சா கூட அவ்வளோ அந்த டிசைனும் மேலே லேயர் ஃபுல்லாக அந்த கரிநீலம் ப்ளூ ஷஃபயர் ஸ்டோன் இருக்குது. அடுத்தது இது ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. 3 சவரம் இருக்குங்க. கீழே வந்து தொங்குற அந்த பால்ஸ் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒரு ரூபி ஸ்டோனும் ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கங்க. கோல்டுக்கு தனி வெயிட் வருங்க. ரூபி எமரால்டு இந்த மாதிரி ப்ளூ ஷஃபயர் என்னும்போது நம்மளுக்கு கேரட் வைஸாக தனியாக அதுக்கு நம்ம காசு பே பண்ணணும். எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ கேரட் இருக்குன்னுட்டு ரூபியாக இருந்தாலும் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும்போது அது நம்மளுக்கு காசு அவங்க அன்னைக்கு ரேட்டுக்கு அவங்க பர்சன்டேஜுக்கு நம்மளுக்கு பைபேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செயின் பேட்டர்னில் எமரால்ஸ் மட்டும் சிம்பிளாக கிளாசிக்காக இருக்கணும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அழகாக இருக்குப்பா. ரூபி எமரால்டு முத்து பவளம் யாராக இருந்தாலும் போட்டிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் போட்டுன்னு இருப்பாங்க. எல்லோ ஷஃபயர் ப்ளூ ஷஃபயர் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஜாதகம் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எமரால்ஸ் வச்ச நெக்லஸுங்க. இதுவுமே டீசென்ட் லுக்கில் இருக்குது. இது ப்ளூ சஃபயர் நெக்லஸு 24 கிராம்ஸ் வருது. லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருது. அந்த நம்ம நெக்கு கிட்ட அந்த டாலரில் வந்து ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. லாங் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு சிம்பிளாக வேணும், ஃப்ராக்கு அந்த மாதிரி வேணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் சூட் பண்ணுற மாதிரி வேணும்னுங்கன்னா இந்த மாதிரி வெறும் ரூபியே ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. வெறும் 14 கிராம்ஸ் தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 1.25 சவரம் தான் கோல்டோட வெயிட்டு. செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஆஃபர் போகுதில்ல, ஒரு வேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரில் வாங்கிக்கோங்க. அடுத்தது இது ப்ளூ ஷஃபயர் தாங்க. 19 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கழுத்துக்கிட்ட டாலர் வந்து நம்மளுக்கு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. 19 கிராம்ஸ் தாங்க. அழகாக இருக்குது. இந்த விலாகில் நான் நிறையா ப்ளூ ஷஃபயர் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ரூபி எமரால்டு தான் காட்டிகிட்ருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பாங்க, அக்கா ப்ளூ ஷஃபயரு அந்த கரிநீலம் வச்ச ஸ்டோன்ஸ் நெக்லஸ்ஸு அது அந்த மாடல் அதிகமாக காட்ட மாட்டேங்கிறீங்களேன்னுட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோன் உங்களுக்கு ராசிக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாடல்ஸில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிப்பீங்கள்ல, உங்களுக்கு அந்த செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேங்க. இந்த நெக்லஸ் 29 கிராம்ஸ் இருக்குங்க. இதுவுமே அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. எல்லாத்துக்குமே
நம்மளுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. இந்த நெக்லஸஸ் கூட நீங்கள் ஷாப் விசிட் பண்ணப்போ நீங்கள் செக் பண்ணுங்க. அவங்களே சொல்லுவாங்க, நீங்களும் கேட்டுக்கோங்க. இந்த நெக்லஸ் வந்து 24 கிராம்ஸ் இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது ஒரு டீசெண்டான லுக்குங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு, ஒரு டாலர் செயின் பேட்டர்னுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எமரால்ஸ் எல்லாமே ஒரிஜினலு. அந்த கோல்டு பால்ஸு நல்லா அழகாக ஆப்டாக இருக்குங்க. கழுத்தில் போட்டால் கூட ஒரு சுடிதாருக்கு நல்லா இருக்கும், ப்ளைன் சாரீஸ்க்கு நல்லா இருக்கும், காட்டன் சாரீஸ்க்கு நல்லா இருக்கும், பட்டு புடவை கட்டினா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க தாவணி பாவாடை சட்டை போட்டால் கூட அழகாக இருக்கும் அது மாதிரி போட்டால். அடுத்தது இது ஒரு நெக்லீஸு 33 கிராம்ஸில் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி. அப்படியே ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குங்க. நெட்டு ஃபினிஷிங் வரும் இல்லை, அந்த பேட்டர்ன் மாடல் எல்லோ கோல்டு ஹாரத்தில் அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. அடுக்கடுக்காக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு ஜெம் ஸ்டோனு அப்படியே ஜொலிக்குதுங்க. அந்த ரூபி வந்து அவ்வளோ ஷைனிங் படுது அந்த லைட்டுக்கு. அதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இது 2 லேயரில் எமரால்ஸ் கொடுத்துருக்காங்க. மாங்காய் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் குட்டி ரூபிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒயிட் ஸ்டோனில் பார்த்துருக்கோம், ஜுவல்வன் கலெக்ஷனு ஒரியானா கலெக்ஷன் அண்ணும்போது. இது வந்து பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலும் 28 கிராம்ஸில் ரூபியில் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்யூட்டாக இருக்குது. ஒரு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி அவ்வளோ அழகாக கழுத்து ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு செட்டு கம்மல் கூட அவைலபிள் இருக்குங்க. அழகாக இருந்துச்சு அந்த பேட்டர்ன், அந்த நெக்லஸ் செட்டு. அடுத்தது சிம்பிளாக நம்ம காதில் ஒரு ஹெவி வெயிட்டாக ஒரு கம்பல் போட்டுட்டு கழுத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு செட்டு போட்டானே போதுங்க. அவ்வளோ எலிகண்ட்டாக டீசென்ட் லுக்காக இருக்கும். செமையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த விக்டோரியன் கலெக்ஷன் அன்னிட்டு இதுவும் காட்டினாங்கங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை டைமண்டு அண்டு அந்த எமரால்ட்ஸ் வந்து ரியல்னு சொல்லியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு என்னமோ விற்கிற நகை மாதிரி இருந்துச்சு. அழகாக அப்படி எப்படி இருக்குது தெரியுமா விக்டோரியன் கலெக்ஷன்னு சொன்னாங்கங்க. நைட் டைம் அதெல்லாம் பார்ட்டிக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். அடுத்தது இது ஒரு கண்டை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. ரூபி அண்ட் எமரால்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. 19 கிராம்ஸ் தான் வருதுங்க. பேக் சைடு லிங்கோடு சேர்த்து அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான பீஸுங்க. டிசைனர் பீஸ் தான் பாருங்கள். லாங் வியூ காட்டுறேன். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எமரால்ஸு 2 ஃப்ளவர் மேலே ரூபி கீழன்னுட்டு. அடுத்தது இந்த மாதிரி கூட அன்கட் டைமண்ட் வச்சு நெக்லஸாக ஆரம் இல்லை டைமண்ட் நெக்லஸாக கூட நீங்கள் போட்டிக்கலாம். 70 கிராம்ஸில் இருந்துச்சுங்க. 2 லேயர்ஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரூபி ஒரிஜினல்னு சொல்லியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சுங்க. வேறு லெவலுங்க. இது திலகம் ஷேப்பில் நீலம் ப்ளூ மாதிரி ஒரு ஸ்டோன் இல்லை பீடு மாதிரி இருந்துச்சு. அது ஸ்டோனை பீடை கூட எனக்கு கரெக்டாக தெரியலங்க. 2 மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கும்போது. கீழே டாலரில் பேபி பிங்க் கலரில் பெரிய ஸ்டோன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்துச்சுங்க. லாங் வியூ காட்டுற பாருங்களேன். கழுத்தில் போட்டால் அப்படி ஜொலிக்குதுங்க. அவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க. இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குங்க. ரூபி எமரால்ஸ் ஜெம் ஸ்டோன்ஸ், ரியல் ஜெம் ஸ்டோன்ஸ் கலெக்ஷனும் இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்கு. பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் நீங்களும் விசிட் பண்ணப்போ உங்களுக்கு பிடிச்ச ஜெம் ஸ்டோன் கலெக்ஷன் வாங்கி போட்டுக்கோங்க. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை நாள் இருக்கும் அக்கான்னுட்டு கமெண்ட்டில் கேட்டாங்க முன்னாள் நேற்று. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக இருக்கும் அன்னுட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக இருக்கும் ஆஃபர். நீங்களும் இந்த ஆஃபரில் நம்மளுக்கு வாங்கி தான் ஆகணும். கோல்டு அண்ணும்போதும் இந்த ஆஃபரில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பை, டேக் கேர்.